உலகில் நிலவிய மற்றும் நிலவும் பல பிரச்சனைகள் மக்களை நெருக்கடிக்கும் அச்சத்திற்கும் உள்ளாக்கியுள்ள நிலையில் மீண்டும் ஒரு புதிய பிரச்சனை எல்லோரையும் தொற்றிவிடுமோ என்ற அச்சம் உலக அளவில் எழுந்துள்ளது. அந்த புதிய அச்சம் ஹண்டா வைரஸ். நெதர்லாந்துக்கு சொந்தமான MV ஹாண்டியஸ் எனும் சுற்றுலா கப்பலிலிருந்து ஹண்டா வைரஸ் பரவி வருகின்றமை சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த கப்பலில் பயணம் செய்த 140க்கும் மேற்பட்ட பயணிகளில் இந்த வைரஸ் பாதிப்பினால் இதுவரை 3 உயிரிழந்துள்ளதாக உலக சுகாதார மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. கப்பலில் உள்ள மேலும் பலருக்கு தொற்று அறிகுறி கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் எஞ்சியுள்ள பயணிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென் அமெரிக்க பகுதியில் கப்பல் பயணித்த போது பயணிகள் அதில் ஏறுவதற்கு முன்னரே இந்த தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து சுகாதார அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர். அமெரிக்கா, ஐரோப்பியா மற்றும் கிழக்காசிய நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் இந்த கப்பலில் பயணித்தனர். பயண வழியிலேயே சிலர் தத்தமது நாடுகளுக்கு திரும்பிய நிலையில் அவர்கள் மூலம் வைரஸ் பலருக்கு பரவியிருக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. கப்பலில் பயணித்த 2 இந்திய மாலுமிகளுக்கும் தொற்று கண்டறியப்பட்டது. நெதர்லாந்து, சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து, தென்னாப்பிரிக்கா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் தொற்றுக்குள்ளானவர்கள் தற்போது தீவிர கண்காணிப்பில் உள்ளனர். அவர்களின் நிலைமை குறித்து தகவல் எதுவும் வெளியாகவில்லை. அடுத்த சில வாரங்களில் கப்பலில் இருந்த ஏனையவர்களுக்கும் தொற்று பதிவாக வாய்ப்புள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. இந்த வைரஸ் தொற்று குறித்து உலக சுகாதார அமைப்பு தெரிவிக்கையில், ஹண்டா வைரஸ் எலிகள் போன்ற விலங்குகள் மூலம் பரவுகின்றது. கப்பலில் உள்ள மற்றவர்களுக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான பரிசோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பொதுமக்களுக்கு தொற்று பரவும் அபாயம் மிக குறைவாகவே உள்ளது. ஹண்டா வைரஸ் பரவும் முறை கொரோனா மற்றும் காய்ச்சல் வைரஸ்களிலிருந்து மிகவும் மாறுபட்டது. இந்த நோய் பரவல் குறித்து ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. கப்பல் தற்போது ஸ்பெயினின் கெனரி தீவுகளை நோக்கி சென்ற நிலையில் மீதமுள்ள பயணிகள் அனைவரும் அவரவர் அறைகளிலேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஸ்பெயின் அதிகாரிகள் இதற்கு ஒப்புதல் அளித்தனர். ஆனால் கெனரி தீவுகளின் தலைவர் இத்திட்டத்தை எதிர்த்துள்ளார். இந்நிலையில் கப்பலில் உள்ள அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என ஸ்பெயின் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். பயணம் செய்ய உடல்நிலை தகுதியாக இருப்பவர்கள் தங்களது சொந்த நாடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளார். மேலும் இந்த நடவடிக்கைகள் கெனரி தீவுகளின் பொதுமக்களுடன் எந்த தொடர்பும் ஏற்படாத வகையில் மேற்கொள்ளப்படும் என்றும் மக்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். கொரோனா என்கின்ற கோர தாண்டவத்தின் தாக்கத்திலிருந்தே மீண்டு எழாத நிலையில் மீண்டும் ஒரு வைரஸின் அச்சம் மக்களிடையே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனாலும் ஹண்டா வைரஸ் குறித்து தேவையற்ற பயம் கொள்ளாமல் எப்பொழுதும் ஆரோக்கியமாகவும் சுகாதாரமாகவும் நம்மை பேணுவது மிக சிறந்தது.